இன்னும் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பேன் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசனே தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, நம்ம பண்ணிட்டு இருக்கிறது லீகல் தானா இல்லீகல் தானா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட நம்ம அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாட்டி நீங்கள் வந்து சில கமெண்ட்ஸ்லையோ சில பேர்த்திட்ட டிஎம் பண்ணியோ நீங்கள் கேட்கும்போது அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அது வந்து கரெக்டான அட்வைஸ் தானா தப்பான அட்வைஸ் தானா அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. தென் சில கமெண்ட்ஸில் பார்த்தேன் நான், இந்த மாதிரி ஃபெமோ ஆக்ட் மூலமாக நீங்கள் பண்ணுறது வந்து இல்லீகல், அதனால் 5 வருஷம் ப்ரிசன், 5 லட்சம் 10 லட்சம் ஃபைன் கட்டணும், இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தீங்க. எது வந்து இல்லீகலாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும், எது லீகலாக கன்சிடர் பண்ணணும், நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கான ரீசன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன் பேன் பண்ணாங்கிறது. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். நான் எதுவுமே கிளாரிட்டி கிடைக்காதனால தான் சரி நம்மளே நம்ம கம்யூனிட்டிக்கு ஒன்று கிரியேட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே நான் பண்ணிட்டு இருந்தேன். தென் இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஹியூஜ் லாஸ் ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். என்ன காரணம்னா ஹை லெவரேஜ்டு மார்க்கெட் இது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500, 1000, 1500, 2000 வரைக்குமே லெவரேஜ் கொடுக்குறாங்க. அதனால் வந்துட்டு ஹை லெவரேஜுங்கும் போது நீங்கள் என்னென்னா ரொம்ப ஈஸியாக மணியை வந்து லாஸ் பண்ணிடலாம். ஏன்னா லெவரேஜ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ரிஸ்க்கும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ டவுன் சைடு அதிகமாக இருக்குங்கிறனால தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த அக்கௌண்ட்டுமே ப்ளோ ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் கால் இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஒன்றும் ப்ளோ ஆச்சுன்னா மொத்த அக்கௌண்ட்டுமே லிக்விடேட் ஆயிரும், அவ்வளோதான். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து போட்டு எக்ஸாம்பிள் $500 போடுறாங்கன்னா $500 ப்ளோ பண்ணிவிட்டு அப்படி முடிக்கிறது, திரும்ப $500 $1000 போட்டு மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறனால இது கண்டினியூஸாக கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணிட்டு வந்தனால இந்த மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் மோஸ்ட்லி லாஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது எதை வச்சு லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அன்ரெகுலேட்டடான ப்ரோக்கர்ஸ், ஃபேக் பிளாட்ஃபார்ம், ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி ஈஸியாக போய் ஏமாந்துறது. ஏன்னா என்னன்னு தெரியாது, கிட்டத்தட்ட 200-250+ பிளாட்ஃபார்ம் அன்ரெகுலேட்டட் ப்ரோக்கர்ஸ் இருக்குது. எதுவுமே லீகலாக ஆத்தரைஸ்டான ஒரு அத்தாரிட்டிஸ் கிட்ட அவங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க, சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் ஸ்கேம் பண்ணி எல்லாமே லாஸ் பண்ணிடுறது. இது வந்து எஸ்டிமேட் பண்ணதெல்லாம் அவங்க வந்து ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா $500 மில்லியன் ப்ளஸ் $500 மில்லியன் வந்து இந்தியா விட்டு வெளியே போயிருக்குது. எதுக்குன்னா அன்ஆத்தரைஸ்டு ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் போயிருக்குது இது வரைக்கும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 500 மில்லியனில் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கனால மோஸ்ட் ஆஃப் த மணி வந்து வெளியே போனது வந்து திரும்ப உள்ளே வரப்போகிறதில்ல. இதனால் என்னென்னா எல்லா ட்ரேடருமே லாஸ் பண்ணுறதுனால மொதல் ரீசன் பேன் பண்ணுறதுக்கு அதுவாக தான் ரீசனாக இருந்தது கவர்மெண்ட்டுக்கு. தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தான். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஆர்எஸ், லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா ஆஃப்ஷோர் புரோக்கருக்கு வந்து நம்ம வந்து அவங்க வந்து எப்படின்னா லீகலாக ஒரு இடத்துல வந்து இந்தியாவில் வந்து ரெஜிஸ்ட்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஃபாரெக்ஸ் புரோக்கர் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஆஃப்ஷோரில் ஏதோ ஒரு ஐலாண்டில் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸ் ஏதாவது ஒரு துபாயிலையோ இந்த மாதிரி இடத்துலையோ இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி மணியை வந்து சென்ட் பண்ணுறது எப்படின்னா இந்தியன் ருப்பி வந்து சென்ட் பண்ணுறது. இதனால் என்ன பிரச்சனை வந்ததுன்னா இந்தியாவோட ஃபாரின் ரிசர்வுக்கு வந்து பிரச்சனை வந்தது. ஆர்பிஐ வந்து இது மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சதில் என்னன்னா ஆர்பிஐ வந்து ஒரு US$ வந்து ஒரு கேபிட்டல் ஒரு அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ருபீஸ் வந்து மற்ற கண்ட்ரிக்கும் மற்ற ஆஃப்ஷோர் புரோக்கர்ஸ்க்கும் வந்து கொண்டு போய் டம்ப் பண்ணிட்டு இருக்கனால என்னன்னா இந்த மாதிரி ஆர்பிஐக்கு வந்து $US$ ரிசர்வ் மேலே பெரிய ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இதனால் இதை மானிட்டர் பண்ணி இந்த மாதிரி ரெமிட்டன்ஸை வந்து அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி இது இல்லீகல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பேன் பண்ணாங்க. தென் தேர்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங் வந்து முக்கியமாக எது மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணி. எப்படின்னா அது ஒரு பிளாக் மணியாவோ கிரிப்டோ கரன்சியாவோ அது கன்வெர்ட் பண்ணி ஹவாலா டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி பண்ணி மார்க்கெட்டை இப்போ என்ன சொல்கிறது இந்தியன் ருப்பீஸை வந்து வேறு கரன்சி வேறு நாட்டோட கரன்சியாக மாற்றி அவங்க ட்ரேட் பண்ணுறதோ வெளியே கொண்டு போகிறதோ இது பண்ணிட்டு இருந்தனால இது வந்து மணி லாண்ட்ரிங். எப்படி சொல்கிறோம்னா டர்ட்டி மணி, ஒரு பிளாக் மணி உள்ளே வருது அப்படின்னா அது ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்குள்ளே உள்ளே வந்து அதை வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணி இது எல்லாமே லீகல் டிரான்சாக்ஷன் தான் சொல்லிட்டு எல்லாமே என்ன சொல்கிறது இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. நார்மல் இதுக்குள்ளே வந்து சிஸ்டத்துக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி அது வந்து அது மூலமாக அசட்ஸ் வாங்குறதோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதோ அவங்க வந்து லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறதோ இந்த மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா டர்ட்டி மணிங்கிறது வந்து ஒயிட் மணியாக வந்து மாறிடுது. இது எது மூலமாக மாறிச்சு அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மூலமாக தான் மோஸ்ட்லி மாறிச்சு. தென் கிரிப்டோ கரன்சி மூலமாக மாறிச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் கிரிப்டோ கரன்சிக்கு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணது இன்னும் வந்து ரெகுலேஷன் ப்ராப்பராக வர ஆரம்பிக்கல. இதுக்குன்னு ஒரு லா வந்து ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அது பேர் தான் ஃபெமா ஆக்ட். இந்த ஃபெமா ஆக்ட்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது வந்து என்னென்னா மொத்தம் இந்த அன்ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நடக்கிற ஃபாரெக்ஸ் மூலமாக நடக்கிற எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் எப்படின்னா பேன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு மணி லாண்ட்ரிங் இதெல்லாமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த லா வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்போ கொண்டு வந்ததுன்னா 1999 கொண்டு வந்தது. இந்த ஃபாரெக்ஸ் ஃபெமா ஆக்ட்ங்கிறது கொண்டு வந்தது. இதுக்கடியில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மீறி நீங்கள் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா பெனால்ட்டியோ அல்லது பிரிசன் எப்படின்னா சிறை தண்டனையோ உங்களுக்கு வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்குமே சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அது போக போக நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு வேணால் இப்போதைக்கு மணி லாண்ட்ரிங் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதில் தான் நீங்கள் வந்து மாட்டுவீங்க. மற்றபடி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வராது. எப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணாலே நீங்கள் ஒரு மணி லாண்ட்ரிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆவீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் டேரெக்டாக இன்வால்வ் ஆகக்கூடாது, அப்படி பை பண்ணி செல் பண்ணக்கூடாது, எந்த ட்ரேடுமே இந்த மாதிரி வச்சுக்கூடாது. தென் ஃபோர்த் விஷயம் என்னன்னா ஆர்பிஐ ரோல் இன் கரன்சி ஸ்டெபிலிட்டி.
ஏன்னா நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஹியூஜ் வால்யூம் இருக்கனால ஈஸியாக அதோட வால்யூம் பையிங் செல்லிங் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, ஐஎன்ஆர் பேர் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரைஸ் வந்து வாலட்டிலிட்டி வந்து ஹையாக இருக்கும். எப்படின்னா மேலே கீழேங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காமல் ஈஸியாக வந்து ஷாக் கொடுத்துரும் மார்க்கெட்டில். டப்புன்னு கீழே இருக்கிறதோ டப்புன்னு மேலே இருக்கிறதோ போகிற மாதிரி இருக்கனால அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து இந்த கரன்சி ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்காண்டி என்ன பண்ணிட்டாங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு எப்படி வந்து எல்லாருமே இன்வால்வ் ஆகிறாங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இன்வால்வ் ஆகி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சனால இதில் வந்து நிறைய வாலட்டிலிட்டி ஷாக் இந்த மாதிரி கரன்சியில் வந்து நிறைய எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வேரியேஷன்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. இதை வந்து கம்மி பண்ணுறது தான் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரக்கு ஃபுல்லாமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி டேரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே போய் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா, இதோட ரெகுலேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, செபி அண்ட் தென் இடி. இவங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, தென் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஓகே, இவங்க தான் வந்து இடி தான் வந்து இந்த 3 தான் வந்து ரெகுலேட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெம் ஆக்ட், இந்த தேர்ட் இடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்த ஃபெம் ஆக்ட்ங்கிறதே கொண்டு வந்தது. இதில் கீழாங்கிறது இதுதான். ஓகே, இது வந்து வயலேஷன்ங்கிறது நீங்கள் வந்து மீறி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 2 லட்ச ரூபா பெனால்ட்டியும் ஃபெமா மூலமாக மொத்த ஃபண்ட்ஸுமே சீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ. அது போக என்னன்னா லீகல் நோட்டீஸ் வந்து உங்கள் வீட்டுக்கும் உங்கள் பிஸ்னஸ் அட்ரஸ்க்கும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஷோரில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் எதுவுமே நம்ம வந்து பண்ணல, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அனாலிசிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே தாண்டி நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இல்லீகலாக தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ சேஃபாக இருங்க. இதை தாண்டி நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபாரெக்ஸில் ப்ராஃபிட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது சேஃபாக இல்லையாங்கிற கொஸ்டின் வரும். இப்போ அதுக்கு வந்து என்னன்னா நான் அப்கமிங் வீடியோவில் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப டீட்டெயிலாக பெருசாக போயிட்டுருக்கும். நீங்கள் இது போக நம்மளுடைய கம்யூனிட்டி ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே ஃப்ரீ டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அது போக எனக்கு பர்சனல் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். இது போக நீங்கள் அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.